தங்கள் ரசனையால் சினிமா உலகை வாழ வைக்கும் ரசிகர்கள் யாவருக்கும் வெட்டி விமர்சனத்தின் முதல் வணக்கம். இன்னைக்கு இந்த எபிசோடில் நாம் விமர்சனம் பார்க்கக்கூடியது ஜென்னா ஆர்டேகாவோட நடிப்பில் வெட்னஸ்டே சீசன் 2 4 பாகங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த நாளும் நல்லா இருக்கா நல்லா இல்லையா வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த வெட்னஸ்டே சீசன் 2 இதோட கதை அப்படின்னு பார்த்தோம்னா, போன பாகத்தில் மிகவும் பிரபலம் அடைஞ்ச நம்ம வெட்னஸ்டே ஒரு சில வீரதீர சாகசங்களை செஞ்சு நெவர்மோர் அகாடமியில் பிரபலம் அடைஞ்ச நம்ம ஜென்னா ஆர்டேகா, அதாவது வெட்னஸ்டே ஆடம்ஸ், திரும்பவும் நெவர்மோர் அகாடமிக்குள்ளே தன் சகோதரனோட நுழையிறாங்க. இப்போ இவங்களுக்கு இங்கே காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதிர்ச்சிகரமான விஷயங்கள் என்னென்ன, அதை இவங்க எப்படி பேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த சீசனோட ஒட்டுமொத்த கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தம் 4 பாகங்கள் தான் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த 4 பாகங்கள் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த மாட்டிலும் போன சீசனில் இவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியினுடைய இம்பேக்ட் இந்த சீசனில் நல்லாவே தெரியுதுங்க. கிட்டத்தட்ட ப்ரொடக்ஷன் வேல்யூவை 2 டைம்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. உதாரணத்துக்கு விஎஃப்எக்ஸ் ஆகட்டும், சிஜி ஆகட்டும், ஆக்டர்ஸை ஆட் பண்ணியிருக்கிறதாகட்டும், அது மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு ப்ரொஃபஸரை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அந்த கதாபாத்திரம். அது மட்டும் இல்லாமல் இந்த பாகத்தில் நாம் சுருக்கமாக சொல்லணும்னா, உங்களுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் வேணுமா, சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்குது, ஹாரர் வேணுமா, ஹாரர் இருக்குது, இன்வெஸ்டிகேஷன் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் வேணுமா, க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது, அதே மாதிரி அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிறது வேணுமா, சும்மா லிட்டிலாக கொஞ்சம் உள்ளே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்னா ஆர்டேகா கூட வரக்கூடிய இன்னும் ஒரு சில கேரக்டர்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா போன பாகத்தில் இவங்க கிடைச்ச வெற்றிக்கு உந்துதலாக இந்த விஷயத்த செஞ்சுருக்காங்க. இப்போது இந்த 4 பாகங்களில் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இந்த முதல் பகுதி கொஞ்சம் டல்லாக தாங்க இருக்குது, இல்லைன்னாலும் சொல்ல முடியாது. ஆனால் 2ஆம் பகுதி சும்மா வேறு லெவலில் நல்லாவே இருக்குது. அடுத்தடுத்த பகுதிகள் அதுக்குண்டான முறையில் நல்லாவே எடுத்து வச்சுருக்காங்க. உதாரணத்துக்கு வித்தியாசமான காகங்களாகட்டும், இந்த ஜாம்பி மாதிரியான ஒரு சில விஷயங்கள் செஞ்சதாகட்டும், அதேமாதிரி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸில் ஒரு சில விஷயங்கள் ஆகட்டும், இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரை கூட இந்த கிளாக் டவருக்குள்ளே கத்தி கட்டி மேலேருந்து ஒரு சில விஷயங்கள் எல்லாம் செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இருந்தது. முதல் பகுதியை விட 2ஆம் பகுதி ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்தடுத்து வரக்கூடிய பகுதிகள் கொஞ்சம் இது மாதிரி தான், ஒன்று டல்லாக இருக்குது, ஒன்று நல்லா இருக்குது, ஒன்று நல்லா இருக்குது, இன்னொன்று டல்லாக இருக்குது. அந்த மாதிரி தான் நமக்கு இந்த பாகங்களை தெரிஞ்சது. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த மட்டும் வயலன்ஸ் காட்சிகள், ரத்தம் தெரிக்கக்கூடிய ஒரு சில டார்க் காமெடிக்கே உண்டான ஒரு சில வயலன்ஸ் காட்சிகள் எல்லாமே உள்ளே பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் அந்த இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. போன பாகத்தை விட இந்த பாகத்தில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு சில குறைபாடுகள் இதில் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த வெட்னஸ்டே வெப் சீரிஸை பார்ப்பதற்குண்டான நிறைய முகாந்திரங்கள் இருக்குது. என்ன இந்த முதல் பகுதியை கொஞ்சம் தாக்கு பிடிச்சி பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த பகுதியில் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுச்சு. இந்த வெட்னஸ்டே ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினெட்லாக ஒர்த்து தாங்க. ஃபஸ்ட்டு சீசனை விட இந்த சீசனில் அவங்க ப்ரொடக்ஷன் வேல்யூவை அதிகப்படுத்தி பெரும்பாலான விஷயங்களை நல்லாவே பண்ணியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இந்த மாதிரி வெப் சீரிஸ்லாம் அதிகம் பார்க்க மாட்டேன். இப்போ ஒரு சில வெப் சீரிஸில் பார்க்கும்போது நிறைய அடல்ட் கண்டென்ட்டு, என்ன சொல்கிறது, பேர்ன் கண்டென்ட்லாம் இருக்கும். இதில் அந்த மாதிரி அதிகம் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள் நல்லா செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு நல்ல விமர்சனத்துடன் தங்களை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது வெட்டி விமர்சனம். வெல்க தமிழ்.